ரகுமான் இசை நிகழ்ச்சிக்கு டிக்கெட் வாங்கியும் பார்க்க முடியாதவருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு தர நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இசையமைப்பாளர் ரகுமான் இசை நிகழ்ச்சி, அதாவது மறக்குமா நெஞ்சம் என்ற அந்த பெயரில் நடத்தப்பட உள்ளதாக ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்ச்சி அன்றைய தினமானது மழை காரணமாக திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு செப்டம்பர் 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதே போல ஆகஸ்ட் மாதம் பெற்ற டிக்கெட்டிடம் வரலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வாகன நிறுத்த வசதியுடன் சேர்த்து 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்திருந்த சென்னை அண்ணா நகரை சேர்ந்த அர்ஜுன் என்பவர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த முறையான முன்னறிவிப்பு எதுவும் செய்யவில்லை. அதே போல செப்டம்பர் மாதம் மீண்டும் நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியின் போது போக்குவரத்து நெரிசல் காரணமாக அந்த நிகழ்ச்சியை தன்னால் கண்டு ரசிக்க முடியவில்லை. இதன் காரணமாக தனக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அதே போல டிக்கெட் கட்டணத்தை வட்டியுடன் திருப்பி தர வேண்டும் என்று சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் ஒரு புகார் மனு தாக்கல் செய்தார். இந்த புகாரை தான் தற்போது விசாரித்த இந்த ஆணையம் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஏசிடிசி நிறுவனம் 50,000 ரூபாயை இழப்பீடாகவும் அதே போல 5,000 ரூபாயை வழக்கு செலவாகவும் புகார் அளித்திருந்த அர்ஜுனுக்கு வழங்க வேண்டும். அதாவது மொத்தம் 55,000 ரூபாயை 2 மாதங்களில் வழங்க வேண்டும் என்று தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்கள்.